சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது சஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட் சஸ்பென்ஸ் என்ட்ரி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் சஸ்பென்ஸ் என்ட்ரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ரெசிப்ட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிப்ட் அக்கௌண்ட் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோடனே நமக்கு சஸ்பென்ஸ் என்ட்ரி டிரான்சாக்ஷன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போது குவிக் மெனுவில் டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் சஸ்பென்ஸ் கிரெடிட் அப்படின்னு ஷோ ஆகும். இதில் டிரான்சாக்ஷன் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் ஐகான். அப்ரூவ் டிரான்சாக்ஷன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டிரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ மறுபடியும் மெனுவில் இருக்க அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போனீங்கன்னா அதில் இப்போது நம்ம அப்ரூவ் பண்ண டிரான்சாக்ஷன் சஸ்பென்ஸ் என்ட்ரியாக கிரெடிட் ஆனது இங்கே ஷோ ஆகும். தேங்க்யூ.